ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் என்றென்றும் உன்னுடன் இருப்பேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா? என்றென்றும் உன்னுடன் இருப்பேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர். ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர். என்றென்றும் உன்னுடன் இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கு தனியாக இருக்கிறேன். நான் இங்கு தனியாக இருக்கிறேன். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, நான் இங்கே ரொம்ப நேரமாக தனியாக இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் அலோன் ஹியர். ஐ எம் அலோன் ஹியர். நான் இங்கு தனியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவர் மறுக்கிறார். அவர் மறுக்கிறார். ஹீ இஸ் ரெஃப்யூசிங். ஹீ இஸ் ரெஃப்யூசிங். அவர் மறுக்கிறார். நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறேன். நான் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறேன். இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஸ்டில் அன்மேரிட். ஐ எம் ஸ்டில் அன்மேரிட். நான் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும். இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வாட் சுட் ஐ டூ நவ். வாட் சுட் ஐ டூ நவ். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது என்ன செய்ய முடியும். நான் இப்போது என்ன செய்ய முடியும். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், நான் இப்போது என்ன செய்ய முடியும். வாட் கேன் ஐ டூ நவ். வாட் கேன் ஐ டூ நவ். நான் இப்போது என்ன செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், எனக்காக வேறு ஏதாவது செய்ய வேண்டும். எனக்காக வேறு ஏதாவது செய்ய வேண்டும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எனிதிங் எல்ஸ் டு டூ ஃபார் மீ. எனிதிங் எல்ஸ் டு டூ ஃபார் மீ. எனக்காக வேறு ஏதாவது செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நீ போனால் நானும் போவேன். நீ போனால் நானும் போவேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், நீ போனால் நானும் போவேன். இஃப் யூ வில் கோ then I will go. If you will go, then I will go. நீ போனால் நானும் போவேன். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது போக வேண்டுமா. நான் இப்போது போக வேண்டுமா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், நான் இப்போது போக வேண்டுமா. should I go now. should I go now. நான் இப்போது போக வேண்டுமா. நெக்ஸ்ட் ஒன், அது போகட்டும். அது போகட்டும். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, லெட் இட் கோ. லெட் இட் கோ. அது போகட்டும். நெக்ஸ்ட் ஒன், ஏன் இதை செய்ய அனுமதித்தார். ஏன் இதை செய்ய அனுமதித்தார். நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா, ஒரு விஷயத்தை எதுக்கு அவங்க செய்ய சொல்கிறாங்க, எதுக்கு அவங்க செய்யறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா. ஏன் இதை செய்ய அனுமதித்தார். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, why did he let you do this. ஏன் இதை செய்ய அனுமதித்தார். நெக்ஸ்ட் ஒன், பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ரொம்ப தூரம் ட்ராவல் போகிறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹாவ் அ சேஃப் ட்ராவல். ஹாவ் அ சேஃப் ட்ராவல். பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இங்கு தங்கியிருப்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கு தங்கியிருப்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, stay here was really amazing. stay here was really amazing. இங்கு தங்கி இருப்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கு தங்கி இருப்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நாம் கிளம்ப வேண்டிய நேரம் இது. நாம் கிளம்ப வேண்டிய நேரம் இது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்,
நாம் கிளம்ப வேண்டிய நேரம் இது. It's time for us to leave. It's time for us to leave. நாம் கிளம்ப வேண்டிய நேரம் இது. Next one. பேராசை கொண்ட நண்பர்களை தவிர்க்கவும். பேராசை கொண்ட நண்பர்களை தவிர்க்கவும். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அவாய்ட் greedy friends. அவாய்ட் greedy friends. பேராசை கொண்ட நண்பர்களை தவிர்க்கவும். நெக்ஸ்ட் ஒன். நான் என் நண்பர்களை நேசிக்கிறேன். நான் என் நண்பர்களை நேசிக்கிறேன். இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களை நேசிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். உங்கள் எதிர்காலம் அதை பொறுத்தது. உங்கள் எதிர்காலம் அதை பொறுத்தது. இதை எப்படி சொல்லலாம்? உங்கள் எதிர்காலம் அதை பொறுத்தது. Your future depends on it. Your future depends on it. உங்கள் எதிர்காலம் அதை பொறுத்தது. நெக்ஸ்ட் ஒன். விஷயங்கள் நன்றாக உள்ளன. விஷயங்கள் நன்றாக உள்ளன. இதை எப்படி நம்ம சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா things are great. things are great. விஷயங்கள் நன்றாக உள்ளன. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் இன்னும் அங்கு வேலை செய்கிறீர்களா? நீங்கள் இன்னும் அங்கு வேலை செய்கிறீர்களா? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் தேர்? ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் தேர்? நீங்கள் இன்னும் அங்கு வேலை செய்கிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன். என்னால் அதை நம்ப முடியவில்லை. என்னால் அதை நம்ப முடியவில்லை. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ காண்ட் பிலீவ் தட். ஐ காண்ட் பிலீவ் தட். என்னால் அதை நம்ப முடியவில்லை. நெக்ஸ்ட் ஒன். இன்று இரவு வெளியே செல்வோம். இன்று இரவு வெளியே செல்வோம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ அவுட் டுநைட். லெட்ஸ் கோ அவுட் டுநைட். இன்று இரவு வெளியே செல்வோம். நெக்ஸ்ட் ஒன். இப்போது இந்த தலைப்பை விட்டு விடுவோம். இப்போது இந்த தலைப்பை விட்டு விடுவோம். நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம், அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸ் லீவ் திஸ் டாபிக் நவ். லெட்ஸ் லீவ் திஸ் டாபிக் நவ். இப்போது இந்த தலைப்பை விட்டு விடுவோம். நெக்ஸ்ட் ஒன். நாம் அங்கு செல்லலாம். நாம் அங்கு செல்லலாம். இதை எப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில்? நாம் அங்கு செல்லலாம். we can go there. we can go there. நாம் அங்கு செல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். காட்டிக்கொள்ளாதே. காட்டிக்கொள்ளாதே. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் ஷோ ஆஃப். டோன்ட் ஷோ ஆஃப். காட்டிக்கொள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன். தயவு செய்து சொல்லுங்கள். தயவு செய்து சொல்லுங்கள். இது நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? தயவு செய்து சொல்லுங்கள். டெல் மீ ப்ளீஸ். டெல் மீ ப்ளீஸ். தயவு செய்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். என்ன அவசரம்? என்ன அவசரம்? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட்ஸ் த ஹரி? வாட்ஸ் த ஹரி? என்ன அவசரம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.